ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோகுல் டேக் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈவோ கன்னை லெவல் அப் பண்ண போகிறோம். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ வந்தீங்கன்னா ஒரு 585 பேமெண்ட் இருக்குது. இதை வச்சு நம்மளால் லெவல் அப் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ உள்ள போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல விஷயம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் மாற்றணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணாத கேரக்டர் வைக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதில் போயிட்டு எந்த கேரக்டர் யூஸ் பண்ணல, இதை யூஸ் பண்ணல. ஓகே வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக லாபிக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கையில் வந்து கன் அன்எக்யூப் பண்ணணும். என்னடா கன்னுக்கும் நம்ம இது ஈவோ கன் மேக்ஸ் போடுறதுக்கும் என்னடா சம்மந்தம் கேட்டிங்கன்னா இருக்குது. ஓகே, அன்எக்யூப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அதே கையோட நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போயிடணும். இப்போ ஸ்டோருக்கு வச்சு இருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன் வேணும் பார்க்கலாம். எவ்வளோ டோக்கன் வேணும் ஈவோ கன்று கோப்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ டோக்கன் வேணும்னா ஒரு 35 தான் தேவைப்படுது. 35 டோக்கன் தான் தேவைப்படுது. எத்தனை டைமண்ட் நம்ம 35 டைமண்ட் எடுக்கலான்னு பார்க்கலாம், டோக்கன் எடுக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம அடுத்து ஒரு ஈவெண்ட் ஒரு ஸ்பின் பண்ணணும். அதுக்கு டைமண்ட் வருது. இந்த ஃபேண்டல் ஈவெண்ட் தான் ஸ்பின் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்து எங்கே பொட்டி பார்த்துக்கலாம் இருங்க. என்ன 40 டைமண்ட் கேட்குறீங்க? அடாப்பாவீங்களா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு எத்தனை போட்டி வாங்கலாம்னு யோசிக்கணும். ஐயோ பாண்டு ஐயோ பாண்டெல்லாம் போகுது. இரு 5 வச்சுக்கலாமா? இருங்க ஃபஸ்ட்டு 5 வச்சு பார்க்கலாம். 5 200 டைமண்ட் கேட்குறானுங்களா? இருங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அது நார்மல் ஒரு டோக்கன் இருக்குது, அது எவ்வளோன்னு தெரியலையே. இருங்க அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு டோக்கன் எனக்கு தெரியலையே. அந்த இருக்குது. இது வந்து ஒரு டோக்கன் 10, 400 டைமண்டுக்கு 50 தரானுங்களா? உங்களுக்கு 50 தேவையில்லைங்க, 35 போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம அந்த 5 போட்டி ஓப்பன் பண்ணலாம். அந்த போட்டி இதில் அதில் 5 பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். 5 பாக்ஸு பட்டாலும் ஓப்பன் ஆகிடுச்சு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இது நான் குதிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். எங்கே இருக்குது என்ன நமக்குது? ஓகே வந்துடுச்சு 5 பாக்ஸு. 200 டைமில் அதுங்காட்டி காலி ஆகிடுச்சுங்க. சரி ஃபஸ்ட்டு ஒரு 3 பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். கிரிட்டு 10 தரீங்களா? என்னடா கணக்கில் தரீங்க நீங்கள்? அடப்பாவீங்களா? சரி இன்னொரு 2 கிரிட்டு. என்னடா 7 தான் தரீங்க? கேஸ் மோசம் பண்ணுறானுங்க, மோசம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனை டோக்கன் இன்னும் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இருங்க, இப்போ 17 டோக்கன் தான் கிடச்சிக்குது, 42 தான் இருக்குது. இன்னும் 18 டோக்கன் தேவைப்படுது. என்னடா பண்ணுறது? திரும்ப ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாமா இல்லை அந்த ஒன்று ஓப்பன் பண்ணிடலாமா? ஒன்று ஓப்பன் பண்ணால் 180 டைமண்ட் கேட்குறானுங்க. ஆமாம் கேஸ், 180 டைமண்ட் கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க 10 17 ஆமாம் 180 டைமண்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா 18 வரமாட்டேங்குது. வந்துடுச்சு 180 டைமண்ட் தான். நம்ம இப்படி அனுப்பிடலாமா? இருங்க சரி ஈவோ வாலெட்டில் போய் பார்த்துக்கலாம். கோபுரம் ஓகே, இப்போ இதிலே கொடுத்துடலாம். 3 2 1 கிரிட்டு வாங்கிடலாமா காஸ்? ஓகே வாங்க 3 2 1 கிரிட்டு எங்கேயாச்சு? மாப்பிள்ள பயங்கரமாக இருக்குது மாப்பிள்ள. ஐயோ இதுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட் டக்குன்னு கலையாச்சு? என்னடா 125 டைமண்ட் தாங்குது. என்னடா அம்மா டைமண்ட் தரீங்க? இப்போ இதுவாக ஸ்பின் போடணும். இது ஒரு ஈவெண்ட்டு ஷார்ட்ஸில் போடுவேன், பாருங்கள். அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதில். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம நம்ம இது ஸ்ட்ரைட் இதில் போய் பார்க்கலாம். ஏங்க பயங்கரமாக இருக்குதுங்க. ஏங்க சரிங்க நம்ம கேரக்டர் வச்சுன்னு வரலாம் இருங்க. இதில் நம்ம கேரக்டர் நம்ம கேரக்டர் பயங்கரமாக இருக்குதுங்க நம்ம காஸ்டியூமுக்கு. ஏய் சரி ஓகே பாய் கிரிட்டு.